திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம். திருமந்திரம். திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். இன்று பாடல் 151. முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை. திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. கைவிட்டு நாடி கருத்தழிந்து அச்சு அற நெய்யட்டிச் சோறு உண்ணும் ஐவரும் போயினார். மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே மெய்விட்டு போக விடை கொள்ளுமாறே. மையை பூசிய கண்களை உடைய மனைவியும் தேடிய செல்வமும் அருகில் இருக்க மருத்துவர் கையில் நாடி பார்த்து இனி மருத்துவம் பயனளிக்காது என்று கைவிட்டுவிட கொடுத்தது வாங்கியது செய்ய வேண்டியது அனைத்தையும் மற்றவர்களிடம் சொல்ல எண்ணியும் நினைவுகள் இல்லாமல் தடுமாறி உடலில் ஒட்டிய உயிர் மூச்சு ஒடுங்கிவிடும். வாசம் மிகுந்த நெய்யால் செய்த உணவுகளை உண்டு மகிழ்ந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன்களும் செயல் இழந்து உடலை விட்டு உயிர் பிரிந்துவிடும். பந்தல் பிரிந்தது பண்டாரம் கட்டற்ற 9 வாசலும் ஒக்க அடைத்தன. துன்புறு காலம் துரிசு வர மேன்மேல் அன்புடையார்கள் அழுது அகன்றார்களே. இதன் விளக்கம் என்னவென்றால், மரண வேதனையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் கடைசி காலத்தில் ஒரு நாள் மரணம் வந்துவிடும். அப்பொழுது உயிராகிய பொக்கிஷத்தின் மேல் பார்வை போல் இருந்த உடம்பாகிய பந்தல் பிரிந்துவிட உடலோடு இருந்து இதுவரை வழி நடத்தி வந்த உயிரும் வெளியேறிவிடும். உயிர் வெளியேறிய பின் காற்றில்லாத உடலில் 9 வகை துவாரங்கள், அதாவது 2 கண், 2 காது, 2 மூக்கு துவாரங்கள், வாய், பால்குறி, ஆசனவாய் அடைப்பட்டுவிடும். அப்படி உயிர் காற்று வெளியேறிய பின் அந்த உடலின் மேல் அன்பு கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் வந்து அழுது ஒப்பாரி வைத்துவிட்டு பின்பு சென்று விடுவார்கள் என்கிறார் திருமூலதேவ. நாட்டுக்கு நாயகன் நம்மோர் தலைமகன், காட்டுச் சிவிகை ஒன்றேறி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறை கொட்ட நாட்டை விட்டு நம்பி நடக்கின்றவாறே. தன் நாட்டிற்கு அரசனாகவும் குடிமக்களில் முதல்வனாகவும் இருப்பவன் பலவித பல்லக்கில் ஏறி திரிந்தவன் கடைசியில் சுடுகாட்டிற்கு செல்லும் பாடையில் உயிர் பிரிந்து கிடக்க அவனது நாட்டின் குடிமக்கள் அவனுக்கு பின்னால் வர அவனுக்கு முன்னால் பறை அடிப்பவர்கள் மத்தளம் கொட்ட இதுவரை அவன் ஆட்சி செய்த நாட்டை விட்டு சுடுகாட்டிற்கு அவன் செல்லும் முறை இதுவே ஆகும். பாடல் 154. 30 30 செப்ப மதிலுடை கோயிலுள் வாழ்பவர். செப்ப மதிலுடை கோயில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே. மனித உடலில் 96 தத்துவங்கள் வாழ்கின்றன. இந்த 96 தத்துவங்களாலும் செய்யப்பட்ட மதிலாகிய உடல் சூழ்ந்த கோயிலுக்குள் ஆன்மாவாகிய உயிர் வாழுகின்றது. எப்போது அந்த கோயிலாகிய உடல் பழுதடைந்து கெட்டு உயிர் போகிறதோ அப்போது அதன் மதிலாக இருந்த 96 தத்துவங்களும் ஒன்றாக ஓடிவிடுகின்றன. 96 தத்துவங்கள், 25 பஞ்சபூத காரியங்கள், 5 வாசனாதிகள், 10 வாயுக்கள், 10 நாடிகள், 4 வாக்குகள், 3 மலங்கள், 3 குணங்கள், சிவ தத்துவம் 5, 7 வித்யா தத்துவம், 24 ஆன்ம தத்துவம் ஆகும் என்கிறார் திருமூல. இதுவூர் குழலியும் மாடும் மனையும் இதுவூர் ஒழிய இதனமதேறி பொதுவூர் புறஞ்சுடு காடது நோக்கி மதுவூர் வாங்கியே அகன்றார்களே. தேன் நிறைந்த வாசனை மிக்க மலர்களை தன் கூந்தலில் சூடியிருக்கும் மனைவியும் சம்பாதித்த செல்வங்களும் சொத்துக்களும் ஒருவன் இருந்த ஊரிலேயே தங்கிவிட அவன் மட்டுமே பாடையில் ஏற்றப்பட்டு ஊருக்கு பொதுவாக வெளியில் இருக்கும் சுடுகாட்டு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அவனது குழந்தைகளும் சுற்றத்தாரும் அன்பு கலந்த சோகத்தோடு அவனது உடலை பாடையிலிருந்து வாங்கி சுடுகாட்டில் வைத்து சுட்டெரித்துவிட்டு அல்லது புதைத்துவிட்டு அங்கிருந்து அகன்று சென்று விடுவார்கள். இதன் கருத்து என்னவென்றால், தேடிய சொத்துக்கள், மனைவி, மக்கள் அனைத்தும் வீட்டிலேயே இருக்க தேடியவன் மட்டும் காட்டில் எரிக்கப்படுவான் என்கிறார் திருடிகள் போற்றி போற்றி.
வைச்சகல் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சு அகலாது என நாடும் அரும்பொருள் பிச்சதுவாய் பின்தொடர்வுறும் மற்றவர் எச்சகலா நின்று இழைக்கின்றவாறே. பாடல் 155 கூறியபடி தேடிய சொத்துக்கள் மனைவி மக்கள் அனைத்தும் வீட்டிலேயே இருக்க தேடியவன் மட்டும் காட்டில் எரிக்கப்படுவான் என்று கண்கூடாக கண்ட மனிதர்கள் கூட தங்களின் உடலை விட்டு உயிர் என்றும் பிரியாது இருக்கும் என்று நினைத்து கொண்டு பெரும் பாடுபட்டு பலவித செல்வங்கள் சேர்ப்பதும் சேர்த்த செல்வங்களின் மேலே அதிகமான ஆசையை வைப்பதும் அவரை பின்பற்றி மற்றவர்களும் அவ்வாறே செய்வதும் இதனால் அவர்கள் பிறவியோடு வந்த கர்ம நிலைகள் மாறாமலேயே அவர்களும் உடல் இளைத்து வயதாகி ஒரு நாள் அவர்கள் முதலில் கண்டவனைப் போல உயிரை பிரிந்து சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லப்படுவதையும் பார்த்தால் இவர்களின் எண்ணத்தை என்னவென்று சொல்வது என்கிறார் திருமூலதேவ நாயனார். மனம் என மகிழ்வர் முன்னே மக்கள் தாய் தந்தை சுற்றம் பிணம் என சுடுவர் பேர்த்தே பிறவியை வேண்டேன் நாயேன் பணையிடை சோலை தோறும் பைம்பொழில் வளாக தெங்கள் அணைவினை கொடுக்கும் மாரூர் அப்பனே அஞ்சேனேனே என்கிறார் சுந்தரமூர்த்தி தேவ நாயனார். திருச்சிற்றம்பலம். திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த 3000 திருமந்திரத்தினையும் சுற்றமும் பெண்டிரும் மக்களும் ஊர்த்துறை காலே ஒழிவர் ஒழிந்த பின் வேர்த்தலை போக்கி விறகிட்டெரிமூட்டி நீர்த்தலையில் மூழ்குவர் நீதியில்லாரே. ஒருவன் இறந்தபின் அவனது உடலை சுற்றி நின்று கூவி ஒப்பாரி வைக்கும் உறவினர்களும் சுற்றத்தாரும் மனைவியும் மக்களும் அவனது உடலை ஊரின் எல்லை சுடுகாடு வரை எடுத்துச் சென்ற பின் தங்களின் நெற்றியின் மேல் அரும்பு விட்ட வேர்வையை துடைத்து நீக்குவது போல அவனது உடலையும் இறக்கி வைத்து விறகுகளை அடுக்கி அதற்கு நெருப்பு மூட்டிவிட்டு நீரினில் தலையை மூழ்கிவிட்டு சென்று விடுபவர்கள். தனக்கு உறுதுணையாய் இருந்த அவனது உடலையும் அவனது அன்பையும் அப்போதே மறந்துவிட்ட நீதி இல்லாதவர்கள் இவர்கள். இதன் கருத்து என்னவென்றால், ஒருவன் இருக்கும் வரை அவன் மூலம் கிடைத்த அனைத்தையும் அனுபவித்து கொண்டு அவனோடு அன்பாக இருந்தவர்கள் அவன் இறந்ததும் அனைத்தையும் மறந்துவிட்டும் தங்களுக்கும் ஒரு நாள் இறப்பு வரும் என்பதை நினைத்து பார்க்காதவர்கள் நீதி இல்லாதவர்கள் என்கிறார். வளத்திடை முற்றத்தோர் மாநிலம் முற்றும் குளத்தின் மண் கொண்டு குயவன் வனைந்தான் குடமுடைந்தால் அவை ஓடென்று வைப்பர் உடலுடைந்தால் இறை போதும் வையாரே. இந்த உலகம் முழுவதும் பிறக்கின்ற உயிர்களின் உடல்கள் எல்லாம் அழகாக செய்யப்பட்ட மண்குடம் போன்றது. தாயின் வளமை பொருந்திய இடையின் முன்பிருக்கும் வயிற்றிலிருக்கும் குளமாகிய கருப்பைக்குள் சுரோனிதமாகிய மண் மற்றும் சுக்கிலமாகிய நீர் கலந்து குயவனாகிய இறைவனால் படைத்த உடல் இது. மண்ணால் செய்யப்பட்ட குடம் உடைந்து போனால் கூடு ஓடாக பயன்படும் என்று வைத்திருக்கும் மனிதர்கள் தோலாகிய மண்ணால் செய்யப்பட்ட இந்த உடலாகிய குடம் உடைந்து போனால் இறந்து போனால் மட்டும் வைத்திருக்காமல் வெளியே எடுத்துச் சென்று சுடுகாட்டில் வைத்து எரித்து விடுவார்கள். இதன் கருத்து என்னவென்றால், களிமண்ணால் செய்யப்பட்ட உடைந்த குடத்திற்கு இருக்கும் மதிப்பு கூட உயிர் பிரிந்த உடலுக்கு கிடையாது என்று அர்த்தம் என்கிறார் திருமூலதேவ 49 முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. 5 தலைப்பரி 6 சடையுள சந்தவை 30 சார்பு 18 பந்தலும் 9 பந்தி 15 வெந்து கிடந்தது மேல் அறியாமே. இதன் விளக்கம் என்னவென்றால், 5 புலன்களும் செயல்படும் தலையாய 5 இந்திரியங்களும், அதாவது கண், காது, மூக்கு, வாய், தோல், நாடிகளோடு பிணைந்து கிடக்கும் 6 ஆதாரங்கள். அவை என்னவென்றால், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை 30 எலும்புகளும் அந்த எலும்புகளை இணைக்கும் 18 மூட்டுகளும், இவை அனைத்தையும் போர்வை போல மூடி வைத்திருக்கும் தோலும், அந்த தோலில் உள்ள 9 துவாரங்களும்,
அந்த துவாரங்கள் என்னவென்றால் 2 கண், 2 காது, 2 நாசி, வாய், பால்குறி, ஆசனவாய், 15 வித எலும்பு வரிகளும், மண்டை எலும்பு, தாடை எலும்பு, கழுத்தெலும்பு, மார்பெலும்பு, முதுகெலும்பு முதலியன ஆகிய அனைத்தும் சேர்ந்திருக்கும் இந்த மனித உடலானது இறந்த பின் சுடுகாட்டில் கொண்டு போய் எரிக்கப்படும் போது அனைத்தும் எரிந்து வெறும் சாம்பல் மட்டுமே கிடைக்கும். அப்படி வெந்து கிடக்கும் சாம்பலுக்கு பிறகு அந்த உயிருக்கு என்னவாகின்றது என்பதை யாரும் அறிவது முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை. திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. அத்தி பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உலப்பெய்து கூழ் அட்டு வைத்தனர். அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்து உண்ண கத்தி எடுத்தவர் காடு புக்காரே. அத்திப்பழத்தையும் அதாவது பெண்ணின் உடல் தரும் சுரோனிதம், நல்ல அரைக்கீரை வித்தையும் என்பது ஆணின் உடல் தரும் சுக்கிலம் ஒன்றாக கலக்கும்படி கொத்தி அதை உலையில் வைத்து கருப்பையில் வைத்து அதனை கூழாக சமைத்து வைத்தனர் பெற்றோர். பின்பு அத்திப்பழமாகிய சுரோனிதத்தை அரைக்கீரை வித்தாகிய சுக்கிலம் உண்டு குழந்தையின் உடலாக மாறிவிட்ட பின் பிரசவ வேதனையில் கதறி அதை பெற்றெடுத்தவர்கள் ஒரு நாள் அந்த உடல் இறந்த பின் அதை எரிக்க சுடுகாட்டுக்கு எடுத்துச் சென்றனர். இதன் கருத்து என்னவென்றால், சில பொருள்கள் சேர்த்து சாப்பாடு சமைப்பது போலவே ஆணும் பெண்ணும் சேர்ந்து சமைத்த இந்த மனித உடல் சாப்பிட்டு முடித்ததும் பாத்திரத்தை கழுவி எடுத்து வைத்தது போல ஒரு நாள் உயிர் போன பின் உடல் சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்று வைக்கப்பட்டுவிடும், எரிக்கப்பட்டுவிடும். நன்றாக சமைத்த சாப்பாடும் நிரந்தரமாக பசியை போக்காதது போலவே உடலும் என்றுமே நிரந்தரமாக இருக்காது. என் பாடல் 161 முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை. திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. மேலும் முகடு இல்லை, கீழும் வடிம்பு இல்லை, காலும் 2 முகட்டு அலகு 1 உண்டு. ஓலையால் மேய்ந்தவர் ஊடு வரியாமை, வேலையான் மேய்ந்ததோர் வெள்ளி தளிகையே. இந்த மனித உடலாகிய வீட்டிற்கு மேலும் கூரை இல்லை, உச்சியில் தலை மட்டுமே. அடியிலும் செப்பனிட்ட தலம் இல்லை, காலுக்கு கீழும் ஒன்றுமில்லை. வீட்டின் சுவரை தாங்கும் கழிகளும் 2 தான் இருக்கின்றது. இங்கு உடம்பில் 2 கால்கள் மட்டுமே. அதன் நடுவில் உத்திரத்தை தாங்கும் கழி என்பது முதுகெலும்பு ஒன்றுதான் இருக்கிறது. இப்படி இருக்கும் வீட்டிற்கு சொந்தக்காரனோ, அதாவது இந்த இடத்தில் சொந்தக்காரன் என்பது மனித உயிரை குறிக்கின்றது. வீட்டை என்றும் அழியாமல் உறுதியாக வைக்க தெரியாமல் விட்டுவிட்டான். இந்த இடத்தில் சுழுமுனை நாடி வழியே மூச்சுக்காற்றை செலுத்த தெரியாமல் விட்டுவிட்டான் என்பது பொருள். வேலையாள் என்பது வினை கர்மங்கள் செய்யப்பட்ட இந்த வெள்ளி கோயில் போன்ற உடல் வெள்ளை நிற சுக்கிலத்தால் உருவானது. வீணே அழிந்து போகின்றது, அதாவது இறந்து போகின்றது. இதனின் உட்கருத்து என்னவென்றால், இறைவன் மனித உடலில் கூரையாகிய சகஸ்ரதல பரவெளியையும் அடித்தளமாக குண்டலினி சக்தியையும் கால்களாக இடைகளை பிங்களை ஆகிய 2 நாடிகளையும் தாங்கும் முதுகெலும்பாக நடுவில் சுழுமுனை நாடியையும் கொடுத்து உடம்பை ஒரு கோயிலாக படைத்து இருக்கின்றான். இருப்பினும் உயிர்கள் தம் உடலில் உள்ள குண்டலினியை சக்தியை சுழுமுனை நாடி வழியே மேல் எழுப்பி சகஸ்ரதலத்தில் சேர்த்து என்றும் அழியாத உடலை பெறும் வழியை தெரிந்து கொள்ளாமல் தங்களின் வாழ்க்கையையே வீணே கழித்து ஒரு நாள் அழிந்து போகின்ற. 2 முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை. யாக்கை நிலையாமை என்றால் இந்த உடல் என்றுமே நிலையற்றது என்கிறார் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கு இல்லை, ஆடும் இளையமும் அற்றது அறுதலும் பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு தேடிய தீயினில் தீய வைத்தார்களே. நாட்டியம் ஆடுகின்ற கலைக்கூடம் வெறுமனே கிடக்கின்றது என்றால் உயிர் ஆடிய உடல் செத்து கிடக்கின்றது. அங்கே அழகிய அலங்காரங்கள் எதுவும் இல்லை, அதாவது பிணத்திற்கு அழகு இல்லை. நாட்டியமாடும் சுதியும் லயமும் இல்லை. மூச்சுக்காற்றும் இருதய துடிப்பும் இருந்தால் மட்டுமே உடல் இயங்கும் என்பது பொருள். அந்த கலைக்கூடத்தில் பாடுகின்றார்கள் சிலர், பண்டாரங் பறையறிந்து பாடுதல் என்று பொருள். சுதியும் லயமும் இல்லாமல் வெறும் பண் வைத்து பாடுவது அழுவது போல இருக்கின்றது.
என்றால் பிணத்தைச் சுற்றி ஒப்பாரி வைத்து அழுகின்றனர் என்று இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் அழகிய நாட்டியத்தை காண வேண்டும் என்று தேடி வந்தவர்களின் ஆசை தீயினில் ஏமாற்றம் எனும் தீயை வைத்து ஆசையை எரித்து விட்டார்கள். காய்ந்த விறகுகளை தேடி எடுத்து வந்து வைத்து தீயினில் உடலை வைத்து எரித்து விட்டார்கள் என்பது பொருள். இதன் உட்கருத்து என்னவென்றால், உயிர் இருக்கும் வரை ஓயாது ஆசை என்னும் தீயினில் ஆடும் இந்த உடல் அந்த உயிர் பிரிந்தவுடன் மற்றவர்கள் வைத்த தீயினில் வெந்து சாம்பலாகின்றது. முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. முட்டை பிறந்தது 300 நாளினில், இட்டது தானிலை ஏதேனும் ஏழைகாள், பட்டது பார்மணம் 12 ஆண்டினில், கெட்டது 70 கேடறியீரே. கருமுட்டையில் சுக்கிலம் சேர்ந்ததால் 300 நாட்களில் பிறந்தது மனித உடல். பிறந்த உயிர் தாமாகவே இறைவனை அறியும் அறிவை கொண்டு வரவில்லை. பிறந்ததில் இருந்து இறைவனை அடையும் அறிவு செல்வம் இல்லாத அந்த குழந்தை 12 ஆண்டுகளில் உலக வாசனையுடன் வளர்ந்து சிறிது சிறிதாக உலக பற்றுகளின் மேல் ஆசை கொண்டு அப்பற்றுகளுடன் வாழும் அந்த உயிர் 70 வயதினில் இறைவனை அடையும் வழிகள் தெரியாமல் மனம் தெளிவை அடையாமலேயே உடல் கெட்டு அழிந்து விடுவதை யாரும் 164 முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இடிஞ்சில் இருக்க விளக்கெறி கொண்டான், முடிஞ்சதறியார் முழங்குவர் மூடர், விடிஞ்சிருளாவது அறியா உலகம் படிஞ்சு கிடந்து பதைக்கின்றவாறே. இங்கு விளக்கு என்பது மனித உடல் இருக்கும்போதே அதில் இருக்கும் ஒளியை என்பது உயிரை எடுத்துக்கொண்டான் யமன் என்று கதறுபவர்கள் எண்ணெய் தீர்ந்து விட்டதால்தான் இங்கு எண்ணெய் என்பது கர்ம வினைகளை குறிக்கும். ஜோதி என்பது உயிரை குறிக்கிறது. நின்றுவிட்டது என்பதை அறியாத மூடர்கள் தினமும் விடியும் காலை பொழுது பிறப்பாகும், பிறகு இரவு வரை மறைந்து இருளாகும் இறப்பு என்பதை உணராத இந்த உலகத்தவர்கள் இறந்தவனுக்காக துக்கத்தில் புலம்புகின்றனர். பிறப்பு உண்டு எனில் இறப்பும் உண்டு என்பதை அறியாமல் உலகப் பற்றுகளில் ஆசை வைத்து நிலையற்ற உடம்பை நிலையென்று எண்ணி வருந்துகின்றனரே என்கிறார் திருமூலதேவ. 165 முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. மடல்விரி கொன்றையன் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவம் தொழாமல் இடர்படந்தேழா நரகிற்கிடப்பர் குடற்பட வெந்தமர் கூப்பிடுமாறே. மடல் விரித்த அழகிய கொன்றை மலரை மார்பில் அணிந்த மாயவனால், மாயவன் என்பது இங்கு இறைவனை குறிக்கும். மாயையில் படைக்கப்பட்ட இந்த மனித உடலும் அதில் இருக்கும் உயிரும் அந்த இறைவனின் திரு உருவத்தை வழிபடாமல் ஆசைகளின் வழியே வாழ்ந்து துன்பப்பட்டு இறந்தவர்களின் நெருக்கமானவர்கள், அதாவது மனைவி, மக்கள் மற்றும் உறவினர் அடிவயிற்றில் இருந்து உரக்க கூப்பிட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்க நரகிலேயே கொடியதான 7வது நரகத்தில் கிடந்து அல்லல் படுவார்கள். இதன் கருத்து என்னவென்றால், அழியக்கூடிய இந்த உடலின் மேல் ஆசை வைத்து உலகில் ஆசையினால் பல தீய காரியங்களை செய்து கொண்டு தம்மை படைத்த என்றும் அழியாத இறைவனை போற்றி வணங்காதவர்கள் இறந்த பின் அவர்களின் உறவினர்கள் கதறி அழுது கூப்பிட்டாலும் திரும்ப வர முடியாமல் 7வது நரகத்தில் கிடந்து துன்பப்படுவார்கள் என்கிறார் திருமூலதேவ. பாடல் 166 முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. குடையும் குதிரையும் கொற்றவாளும் கொண்டிடையும் காலம் இருந்து நடுவே புடையும் மனிதனார் போகும் அப்போதே அடையும் இடம்பலம் ஆறுயிராமே. அரசாட்சியும் வலிமையான குதிரைப்படையும் உறுதியான வாளும் செங்கோலும் தரித்து கொண்டு வாழ வேண்டிய காலம் வரை அரசனாக வாழும் மனிதர்களும் அவர்களின் நடுவே 4 பக்கமும் மனிதர்களோடு புடைசூழ சென்று கொண்டிருக்கும் போதே அவர்களது உயிரானது இடகலை பிங்கலை நாசிகளின் வழியே பிரிந்து
அடைய வேண்டிய இடத்திற்கு சென்று அடைந்துவிடும். இதன் உட்கருத்து என்னவென்றால், மக்கள் படைசூழ வலம் வரும் பாராளும் அரசனானாலும் உயிர் பிரிந்து போவதை யாராலும் தடுக்கவே. 167 முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. காக்கை கவரில் என் கண்டார் பழிக்கில் என் பால் துளி பெய்யில் என் பல்லோர் பழிச்சில் என் தோற்பையுள் நின்று தொழிலறச் செய்தூட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. உடல் ஆகிய இந்த தோல் பையினுள், தோல் பை என்றால் தோலால் சூழ்ந்த உடல், உயிராக இருந்து வினைகளை என்றால் செயல்கள் என்று பொருள். நாம் செய்கின்ற செயல்களே வினைகளாக மாறுகின்றன. ஆதலால் உயிராக இருந்து வினைகளைச் செய்து அதன் மூலம் தன்னுடைய கர்ம பலன்கள் கழிந்து பின் உடல் இயங்க காரணமான இறைவன் என்றால் இந்த இடத்தில் உயிர் என்று பொருள். உடலில் இருந்து பிரிந்த பிறகு வெறும் எலும்பும் தோலும் ஆகிய இந்த மனித உடலை காக்கை வந்து கொத்தி திருடிச் சென்றால் என்ன? கண்டவர்கள் பிணம் என்று பழித்தால் என்ன? உடலை சுட்டு எரித்த பின் எலும்பின் மேல் பால் ஊற்றி காரியம் செய்தால் என்ன? பல வகைப்பட்டவர்களும் வந்து உயிர் இருக்கும்போது செய்த காரியங்களை பற்றி பழி சொன்னால் என்ன? பலரும் புகழ்ந்து பேசினால் என்ன? அதனால் இந்த உயிருக்கோ அல்லது வெறுமென கிடக்கும் உடலுக்கோ ஒரு பயனும் இல்லை. இதனுடைய உட்கருத்து என்னவென்றால், வாழும்போது இந்த உடலின் மூலம் இறைவனை அடையும் வழிகளை பற்றி எண்ணாமல் இறந்த பிறகு அது வெறும் உடலை என்ன செய்தாலும் அதனால் ஒரு பயன். இன்று பாடல் 168 முதல் தந்திரத்தில் செல்வம் நிலையாமை. போன பதிவு வரை யாக்கை நிலையாமை பற்றி பார்த்து வந்தோம். யாக்கை நிலையாமை முற்றிற்று. இன்று முதல் தந்திரத்தில் செல்வம் நிலையாமை, அதை பற்றி காணலாம். திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர்கொள்ள போவதன் முன்னம் தெருளும் உயிரொடும் செல்வனைச் சேரின் மருளும் பிணையவன் மா தவம் அன்றே. நாட்டுக்கு நன்மை செய்யும் அரசனின் ஆதிக்கத்தில் இருக்கும் யானை படைகளும் தேர்களும் அவன் ஈட்டிய பெரும் செல்வங்களும் பின்னொரு நாளில் அவனை வெற்றி கொள்ளும், வேறொருவருக்கு சொந்தமாகிவிடும். யாருடைய செல்வமாக இருந்தாலும் ஒரு நாள் மற்றவர் அந்த செல்வங்களை எடுத்துச் செல்வார்கள். அப்படி வேறொருவர் வந்து எடுத்துக்கொள்ளும் முன்னரே உலகங்களுக்கெல்லாம் செல்வங்களுக்கெல்லாம் தலைவனான இறைவனை பற்றி தெரிந்து கொண்டு அவனை பற்றிய தெளிவு பெற்று உணர்ந்து அவன் திருவடியைச் சென்று சேர்ந்துவிட்டால் அதன் பிறகு செய்வதற்கு இவ்வளவு கடினமா என்று உயிர்கள் பயப்படும் அளவிற்கு இருக்கும் மாபெரும் தவங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. இதன் உட்கருத்து என்னவென்றால், ஒரு மாபெரும் நாட்டையே ஆளும் அரசனாக இருந்தாலும் அவனிடம் இருக்கும் எந்த செல்வமும் நிலைப்பதில்லை. நிலையாத இந்த செல்வங்களில் ஆசை வைக்காமல் அரிய பொருளாகிய மாபெரும் செல்வமாக என்றும் நிலைத்து நிற்கும் இறைவனிடம் சென்று சேர்ந்து விட வேண்டும். இறைவனை சென்று சேர்வதற்கு மாபெரும் தவங்கள் என்று எதுவுமே தேவையில்லை. அவன் திருவடியை இறுக பற்றி கொண்டு முழுவதுமாக சரணடைந்து விட்டாலே போதும் என்கிறார் 39 முதல் தந்திரத்தில் செல்வம் நிலையாமை. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இயக்குறு திங்கள் இருட்பிழம்புக்கும் துயக்குறு செல்வத்தை சொல்லவும் வேண்டா, மயக்கர நாடுமின் வானவர் கோணை பெயர் கொண்டல் போல பெரும் செல்வமாமே. பௌர்ணமி அன்று முழுவதாக இருந்து பெரும் ஒளி வீசும் நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து பிறகு அமாவாசையன்று சுத்தமாக மறைந்து விடுவது போல அதிகமாக இருந்தாலும் நாளடைவில் குறைந்து பிறகு ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும். உலகச் செல்வங்களால் வரும் துன்பங்களை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? இந்த நிலையில்லாத உலகச் செல்வங்களின் மேல் மயங்கி இருக்காமல் என்றும் நிலைத்திருப்பவனும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனுமாகிய இறைவனை தெளிவாக உணர்ந்து அடையுங்கள். அப்படி அடைந்தால்
பெரும் மழையை கொடுக்கும் கார்மேகம் போல பெரும் செல்வங்களை இறைவன் மழை. பாடல் 170. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. தன்னது சாயை தனக்கு உதவாது கண்டு என்னது மாடு என்று இருப்பார்கள் ஏழைகள். உன் உயிர் போம் உடல் ஒக்க பிறந்தது கண்ணது கான் ஒளி கண்டு கொள்ளீரே. நமது நிழலாக இருந்தாலும் அது நமக்கு உதவாது. நிழல் நமது கூடவே வந்தாலும் அதில் நாம் ஒதுங்கி இளைப்பாறவே முடியாது என்பதை தெளிவாக கண்ட பிறகும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வங்கள் நமக்கு எப்போதும் உதவும் என்று நினைத்து கொண்டு இருப்பவர்கள் ஏமாளிகள்தானே. நமது உடலோடு ஒன்றாக பிறந்த உயிர் கூட நம்மோடு என்றும் நிலைத்திருக்காமல் என்றாவது ஒரு நாள் போய்விடும். இப்படி நிலையில்லாத எதிலும் மனதை வைக்காமல் நமக்குள் மனதை செலுத்தி அங்கே ஒளிர்ந்து கொண்டிருக்கும் எம் பெருமான் சதாசிவமூர்த்தியின் திருவொளியை அகக்கண்ணால் கண்டு என்றும் நிலையான இறைவனை உணர்ந்து கொள்ளுங்கள். என் பாடல் 171. முதல் தந்திரத்தில் செல்வம் நிலையாமை. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. ஈட்டிய தேன்போ மனம் கண்டு ரதமும் கூட்டிக் கொணர்ந்து ஒரு கொம்பிடை வைத்திடும். ஓட்டித் துறந்திட்டு அது வலியார் கொள காட்டிக் கொடுத்து அது கைவிட்டவாறே. வாசனை மிக்க மலர்களை தேடிச் சென்று அவைகளில் இருக்கும் தேனை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒரு மரத்தின் கொம்பில் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெரிய தேனடை அளவிற்கு சேமித்து வைக்கின்றது தேனீக்கள். ஒரு நாள் அந்த பெரிய தேனடையை கண்டுவிட்ட மனிதர்கள் வந்து அவைகளை தீ பந்தங்களால் துரத்திவிட்டு அவை சேமித்து வைத்திருந்த தேன் அடையை கொண்டு போய்விடுவார்கள். தேனி தாமே தேனடையை பெரியதாக சேமித்து தானே மனிதர்களுக்கு காட்டிக் கொடுத்து விடுகிறது. அதுபோலவே உயிர்கள் தங்கள் சிறுக சிறுக சேகரித்த செல்வங்களையும் ஒரு நாள் மற்றவர்கள் கவனிக்கும் அளவு தங்களிடம் இருக்கும் செல்வத்தை பிறருக்கு பெரியதாக காட்டிக் கொடுத்துவிட அவர்களை விட வலிமையான மற்றவர்கள் வந்து அந்த செல்வங்களை களவாடிச் செல்வார்கள் என்று பாடல் 172. முதல் தந்திரத்தில் செல்வம் நிலையாமை பற்றி. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. தேற்றத் தெளிமின் தெளிநீர் கலங்கன்மின் ஆற்று பெருகிர் கலக்கி மலக்காதே மாற்றிக் களைவீர் மறுத்து உங்கள் செல்வத்தை கூற்றன் வருங்கால் குதிக்கலுமாமே. உலகில் நிலையான செல்வம் எது என்று தெளிவான அறிவு இல்லாதவர்கள் யாம் கூறுவதை கேட்டு தெளிவை அடையுங்கள். தெளிவடைந்து விட்டால் உங்களுக்கு துன்பங்கள் இருக்காது. ஆற்று பெருக்கு போல திரண்டு வரும் பெரும் செல்வங்களைக் கண்டு மதிமயங்கி நிற்காதீர்கள். அந்த செல்வங்கள் எதுவும் நிலையானது அல்ல. அந்த செல்வங்களை உங்களது சேமிப்பிலிருந்து மாற்றி பிறருக்கு கொடுத்து தீர்த்து விடுங்கள். ஏனெனில் நீங்கள் இறக்கும் தருவாயில் எம்பெருமான் வரும்பொழுது இந்த செல்வங்கள் எதையும் காட்டி அவனை தடுக்கவும் முடியாது. இந்த செல்வங்கள் எதையும் விட்டுவிட்டு வரமாட்டேன் என்று கூறவும் முடியாது. நீங்கள் பிறருக்கு கொடுத்து உதவிய தர்மங்களே உங்களோடு விளக்கமும். இன்று பாடல் 173. முதல் தந்திரத்தில் செல்வம் நிலையாமை பற்றி. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் கலம்போல் அவிழ்கின்ற ஆக்கைக்கோர் வீடு பேராக சிமிழொன்று வைத்தமை தேர்ந்தறியாரே. உயிர்கள் தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி சம்பாதிக்கும் செல்வங்களும் சொத்துக்களும் ஆற்றில் சென்று கொண்டிருக்கும் படகு சட்டென்று வெள்ளம் வந்தால் எப்படி மூழ்கிவிடுமோ அதுபோல சட்டென்று போய்விடும். வெள்ளம் பெருகும் கடலாக இருந்தாலும் அதிலிருக்கும் சிப்பிக்கு எதுவுமே ஆவதில்லை. அதுபோலவே அழிந்து போகின்ற இந்த உடலுக்கு உள்ளேயே என்றும் நிலைத்திருக்கும் முக்தியை அடையும் வழியாக ஒரு சிமிழை, இந்த இடத்தில் சிமிழ் என்பது குண்டலினி சக்தி, இறைவன் வைத்திருப்பதை எவரும் ஆராய்ந்து பார்த்து
அறிந்து கொள்வதே இல்லை. இதன் உட்கருத்து என்னவென்றால், அழிகின்ற செல்வங்களில் ஆசை வைக்காமல் என்றும் அழியாத முக்திக்கு வழிதரும் குண்டலினி சக்தியை தியானத்தால் எழுப்பி அதை சகஸ்ரதலத்தின் உச்சியில் கொண்டு சேர்த்து இறைவனின் நமக்குள் உணர்ந்து அறிவு தெளிவு பெற வேண்டும் என்கிறார் 174 முதல் தந்திரத்தில் செல்வம் நிலையாமை பற்றி. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்வு மனைவியும் மக்கள் உடன் பிறந்தாரும் மளவே தமக்கென்பர் ஒன்பொருள் மேவு மதனை விரிவு செய்வார்கட்கு கூவும் துணையொன்று கூடலுமாமே. உடன் வாழும் மனைவியும் பிள்ளைகளும் உடன் பிறந்தவர்கள் அனைவருமே நாம் சேர்த்து வைத்த செல்வங்களில் எமக்கு கொடுக்கும் அளவு என்ன என்றுதான் கேட்பார்கள். அதற்காக அவர்களுக்கும் சேர்த்து மேலும் மேலும் செல்வங்களை சேமிக்கும் மனிதர்களுக்கு அவர்கள் இறக்கும் தருவாயில் கூப்பிட்டு அழைத்தால் உடனே வருவதற்கென்று யாரும் இருக்க மாட்டார்கள். அவர் இறந்ததும் அவர் சேமித்து வைத்த செல்வங்களை உடனே கூறு போட்டு விடுபவர்கள் மட்டுமே இருப்பார்கள். எப்போதும் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து அருள் செய்யும் இறைவனின் துணையை விரும்பி அழிந்து விடுகின்ற செல்வங்களின் மேல் ஆசை வைத்து சேமிக்காமல் என்றும் நிலைத்திருக்கும் இறைவன் மேல் எண்ணம் வைத்து அவனை வணங்கி வழிபட்டால் கூப்பிட்ட குரலுக்கு அவன் எப்பொழுதுமே கூடவே வருவான். 175 முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை பற்றி. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. வேட்கை மிகுத்தது மெய்கொள்வார் இங்கில்லை பூட்டும் தறி ஒன்று போம் வழி 9 நாட்டிய தாய் தமர் வந்து வணங்கிப்பின் காட்டிக் கொடுத்து அவர் கைவிட்டவாறே. உயிர்கள் உலக ஆசைகள் அதிகமாக கொண்டவை. அதையும் தாண்டிய உண்மையை தெரிந்து கொள்ளும் உயிர்கள் இங்கே அதிகம் இல்லை. உயிரை கட்டி வைக்கும் உடல் ஒன்றுதான். ஆனால் அந்த உயிர் உடலை விட்டு பிரியும் வழிகளோ 9 வழிகள் எவையென்றால் 2 கண்கள், 2 காதுகள், 2 மூக்குத்வாரங்கள், வாய், பால்குறி, ஆசனவாய் இவற்றின் வழியேதான் உயிர் பிரியும். உயிர் எவ்வளவுதான் ஆசை கொண்டு மாபெரும் பொருள் சேர்த்தாலும் அதன் உடலில் இருந்து உயிர் பிரிந்து போய்விட்டால் அந்த உயிரை பெற்று மண்ணில் வளர்த்த தாய் தந்தையர் முதற்கொண்டு உறவினர்கள் அனைவருமே வந்து உயிர் இல்லாத உடலை மரியாதை நிமித்தம் வணங்கிவிட்டு அந்த உடலை புதைக்கும் அல்லது எரிக்கும் இடத்திற்கு கொண்டு சென்று இறந்த உடல் இதுதான் என்று காட்டிக் கொடுத்துவிட்டு அந்த உடலையும் அதனோடு இதுவரை அவர்களுக்கு இருந்த உறவையும் கைவிட்டு விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். அதன் பிறகு அந்த உயிர் ஈட்டிய அனைத்து செல்வங்களையும் இது உனக்கு, இது எனக்கு என்று காட்டிக் கொடுத்து எடுத்துக்கொள்வார்கள். இந்த உலக உண்மையை உணராமல் உயிர்கள் வெறும் ஆசையில் ஆடிக்கொண்டு என்றும் நிலையான உண்மையாகிய எம் பெருமானை மறந்துவிடுகின்றனர். முதல் தந்திரத்தில் செல்வம் நிலையாமை. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. உடம்பொடு உயிரிடை விட்டோடும் போது அடும் பரிசு ஒன்றில்லை அண்ணலை என்னும் விடும் பரிசாய் நின்ற மெய் நமன் தூதர் சுடும் பரிசத்தையும் சூழகிலாரே. உயிர்கள் உலக ஆசையில் எவ்வளவுதான் செல்வங்கள் சேமித்து வைத்திருந்தாலும் அவர்களின் உடலை விட்டு உயிர் பிரிந்து ஓடிவிடும். உடலை விட்டு உயிர் வரும் வழியில் வெளியே காத்திருந்து அதை கவர்ந்து செல்லலாம் என்று நிற்கின்ற யம தூதர்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரே செல்வம் இறைவனை பற்றிய தூய்மையான சிந்தனை மட்டுமே. இறைவனை பற்றிய தூய சிந்தனையில் வாழும் உயிர்கள் வெளிவிடும் மூச்சுக்காற்றை சுற்றி வருவதற்கு கூட யமதூதுவர்கள் பயப்படுவார்கள். எப்போதும் உயிர்களை காக்கும் இறைவனை பற்றியே எண்ணியிருந்து வீணான செல்வங்களின் மேல் ஆசை வைக்காமல் இருக்க வேண்டும் என்கிறார் திருமூலதேவ நாயனார். இன்று பாடல் 177. செல்வம் நிலையாமை முற்றிற்று. முதல் தந்திரத்தில் இனி இளமை நிலையாமை பற்றி. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர்
குழக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் விழக்கண்டும் தேரார் வியன் உலகாரே. தினமும் காலையில் கிழக்கில் உதிக்கின்ற சூரியன் மாலையில் மேற்கில் விழுந்து மறைந்து விடுவதைக் கண்டும் அதன் காரணத்தை புரிந்து கொள்ளாத உயிர்கள் கண்கள் இருந்தும் உண்மையை காணாத குருடர்களே ஆவர். பசுமாடு ஈன்ற குழந்தையாக மண்ணில் வந்த கன்றுக்குட்டியும் சில நாட்களில் எருதாக மாறுவதும் பின்னர் அது முதுமையடைந்து இறந்து விழுவதையும் கண்டு கொண்ட பிறகும் தமக்கும் அதுபோல ஒரு நாள் இளமை நீங்கி முதுமை வந்துவிடும் என்கின்ற உண்மையை உணராத மூடர்களாக உலகத்து உயிர்கள் இருப்பது மிகவும் வியப்பிற்கு உரியதாக உள்ளது என்கிறார். 78 முதல் தந்திரத்தில் இளமை நிலையாமை. மூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டு ஆறும் புகுந்தறிவார் இல்லை. நீண்டன காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. உயிர்கள் பிறந்து பல ஆண்டுகள் உலகத்தில் கழித்தாலும் இறைவனை பற்றி கொண்டு அவனை தமது ஆன்மாவிற்குள் புகுந்து உணர்ந்து அறிபவர்கள் யாரும் இல்லை. எரிகின்ற தீபச்சுடரை எத்தனை காலங்கள் தூண்டுகோலால் திரிநூலை நீட்டி நீட்டி எரிய வைத்தாலும் திரிநூல் தீர்ந்த பின் விளக்கு அணைந்து போகும் என்கின்ற உண்மையை யாரும் அறியாமல் இருக்கின்றார்கள். திரி போன்ற உடலின் உள்ளே தீபம் போல் இருக்கும் உயிர் பிறந்து வளர வளர எரியும் தீபத்தின் திரிநூல் தீர்ந்து விடுவது போல உடலும் இளமை மாறி முதுமை கூடி ஒரு நாள். இன்று பாடல் 179 முதல் தந்திரத்தில் இளமை இளையாமை. தேய்ந்தற்றொழிந்த இளமை கடைமுறை ஆய்ந்தற்ற பெண்ணை அரிய கருமங்கள் பாய்ந்தற்ற கங்கை படர்சடை நந்தியை போர்ந்துற்று கொள்ளும் உயிருள்ள போதே. உயிர்கள் பிறந்து வளர வளர உடலும் தேய்ந்து இளமை மாறி முதுமை வந்து ஒரு நாள் இறந்தும் போகின்ற இயற்கையின் விதிகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு அறிந்து கொண்ட பின்பு பாய்ந்து வரும் கங்கையை தன் திருமுடியில் சூடிக்கொண்டிருக்கும் இறைவனே என்றும் நிரந்தரமானவன் என்பதை உணர்ந்து அவனை சென்று அடைய தேவையான பல அரிய தவங்களையும் தியானங்களையும் குருநாதர் மூலம் கற்றுக்கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி அந்த அரிய செயல்களை உயிர் உடலில் இருக்கும் போதே செய்து இறைவனை சென்றடையும். பாடல் 180 திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. விரும்புவர் முன்னென்னை மெல்லியல் மாதர் கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர் போல் அரும்புத்த மென்முலை ஆயிழையார்க்கு கரும்புத்து காஞ்சிரங்காயும் ஒத்தனே. ஆண்களின் உடல் முன்பு இளமையாக இருந்த காலங்களில் மென்மையான இயல்புடைய பெண்கள் கரும்பை உடைத்து அதன் அடிக்கரும்பிலிருந்து எடுக்கும் சாறு போன்று இனிப்பாக நினைத்து விரும்பினார்கள். பூக்களின் அரும்பு போன்ற மென்மையான மார்புகளும் ஆலமரத்தின் இலை போன்ற இடையும் உடைய இந்த பெண்களுக்கு இப்போது வயதாகி வலுவிழந்து சுருங்கியிருக்கும் ஆண்களின் உடம்பு எட்டிக்காய் போல் கசக்கிறது. அவர்களுக்கு முன்பு கரும்பு சாறு போல இனித்ததும் இன்று எட்டிக்காய் போல கசப்பதும் ஒரே உடல்தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிறார். பாடல் 181 முதல் தந்திரத்தில் இளமை நிலையாமை. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. பாலன் இளையன் விருத்தன் என நின்ற காலம் கழிவன கண்டும் அறியிலார் ஞாலம் கடந்தண்டம் ஊடறுத்தான் அடி மேலும் கிடந்து விரும்புவன் யானே. குழந்தை இளைஞன் வயோதிகன் இன்று காலம் கழிய கழிய உடல் மாறுவதைக் கண்டும் அதன் உண்மையை அறிந்து கொள்ளாதவர்கள் உலகத்தவர்கள். உலகத்தையும் தாண்டி அண்டங்கள் அனைத்திலும் கலந்து இருப்பவனும் அதிலே தோன்றுபவை அனைத்தையும் ஒரு நாள் அழித்து ஆட்கொள்பவனுமான இறைவனின் திருவடிகளின் கீழே எத்தனை காலங்கள் ஆனாலும் கிடந்து இருப்பதையே நான் விரும்புகின்றேன் என்கிறார் திருமூலதேவ நாயனார். 182 முதல் தந்திரத்தில் இளமை நிலையாமை. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வானாள் கழிவதும் அமலும வீசன் சலவியனாகிலும் ஏல நினைப்பவருக்கின்பம் செய்தானே. தினம்தோறும் காலையில் எழுகின்ற உயிர்கள் மாலையில் தூங்கச் செல்லும் வரை பலவித செயல்கள் செய்து அவர்களின் வாழ்நாட்களை வீணாக கழிக்கின்றனர். அவ்வாறு வீணாக வாழ்க்கை கழிந்த பின் இறக்கும் உயிர்களை
அழிக்கும் ஈஸ்வரன் கோபம் கொண்ட உருத்திரனைப் போல தெரிந்தாலும் அவனை தம் அறிவு முதிர்ச்சிக்கு ஏற்ப அன்போடு நினைத்து வாழும் உயிர்களுக்கு பேரின்பத்தை வழங்கி அருளுவான். இதன் உட்கருத்து என்னவென்றால், தினம்தோறும் பல காரியங்கள் செய்து வெட்டியாக வாழ்க்கையை கழித்து பின் இறக்கும்போது இறைவனை பார்த்து அவன் கோபத்தோடு அழிப்பவன் என்று பயப்படாமல் உயிரோடு இருக்கும்போதே இறைவனை அன்போடு நினைத்து வழிபட்டு வந்தால் இறக்கும் போதும் அவன் பேரின்பத்தையே அளித்து அருளுவான் என்று பாடல் 183 முதல் தந்திரத்தில் இளமை நிலையாமை. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. பரு ஊசி 5 ஓர் பையினுள் வாழும், பரு ஊசி 5 பறக்கும் விருகம், பரு ஊசி 5 பனித்தலைப்பட்டால் பரு ஊசி பையும் பறக்கின்றவாறே. உடலாகிய இந்த பையினுள் புலன்களாகிய 5 பெரிய ஊசிகள் இருக்கின்றன. அவை என்னவென்றால் கண், காது, வாய், மூக்கு, தோல். இந்த 5 பெரிய ஊசிகளும் தன் விருப்பத்திற்கு பறக்கின்ற பறவைகள் போன்றவை. வெயில் காலத்தில் அங்கும் இங்கும் பறந்து தன் இஷ்டம் போல திரியும். பறவைகள் பனிக்காலத்தில் பறந்து செல்ல வழியின்றி குளிரினில் நடுங்கிக் கொண்டு கூட்டுக்குள்ளேயே இருக்கும். அதுபோலவே இளமை காலங்களில் ஆசைகளில் பயப்பட்டு 5 புலன்களையும் அதன் விருப்பத்திற்கு பறக்கவிட்டால் பின்பு வயதாகி முதுமை வந்த பிறகு இறைவனை அடைய எண்ணம் இருந்தாலும் குளிர்காலம் நீண்ட நாள் நீடித்து கூட்டிற்கு உள்ளேயே பறவை இறந்து போவது போல 5 புலன்களும் உடலுக்குள்ளேயே அடங்கி கிடந்து உடலுக்குள் இருந்த உயிர் பறந்து போய் அதிலிருந்த 5 புலன்களும் முற்றும் செயலிழந்துவிடும். உயிரோடு இளமையோடும் இருக்கும்போது ஆசை செல்லும் வழியில் புலன்களை செலுத்தாமல் அவைகளை கட்டுப்படுத்தி இறைவனின் மேல் நாட்டத்தை ஏற்படுத்தி அவனை ஆட்கமும். இன்று பாடல் 184 முதல் தந்திரத்தில் இளமை நிலையாமை. கண்ணதும் காய்கதிரோனும் உலகினை உள் நின்று அளக்கின்றது ஒன்றும் அருகிலார், வெண்ணொருவாரையும் வினை உருவாரையும் 830 ஈர்ந்தொழிந்தாரே. உயிரின் கண்களில் பார்வையாய் இருப்பவனும் பார்க்கப்படும் பொருளாய் இருப்பவனும் இறைவன் ஒருவனே ஆவான். ஆனால் உயிர்கள் பார்க்கப்படும் பொருளின் மீது மாயையினால் ஆசைப்பட்டு உலக இன்பங்களில் ஈடுபட்டு வினைகளைச் சேர்ப்பதே அந்த உயிரின் உள்ளிருந்தே இறைவன் அளந்து கொண்டு இருப்பதை யாருமே உணரவில்லை. இறைவனை அடையும் வழிகளை தேடி அதன் பயனாக விண்ணுலகத்தில் இறைவனை அடைவதும் ஆசைகளில் வயப்பட்டு அதை அனுபவித்து அதன் பயனாக பல வினைகளை சேர்த்து கொண்டு அதை தீர்க்க மீண்டும் மீண்டும் மண்ணுலகில் பிறப்பதும் உயிர்களின் எண்ணத்தின்படி உடலின் இளமை இருக்கும் 30 ஆண்டுகளில் உயிர்கள் தேர்ந்தெடுக்கும் வழிகளில் இன்று பாடல் 185 திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. ஒன்றிய ஈரெண் கலையும் உடன் உற நின்றது கண்டு நினைக்கிலர் நீசர்கள், கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்றதில் வீழ்வர் திகைப்பொழியாரே. பௌர்ணமி அன்று முழுவதாக இருக்கும் நிலா பிறகு 16 கலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து பின் முழுவதாக அமாவாசை அன்று மறைந்துவிடும். வழக்கத்தை ஒவ்வொரு மாதமும் பார்த்தாலும் அதன் பொருளை நினைக்காமல் இருக்கின்றனர் மூடர்கள். உயிர்களின் மூடத்தன்மையினால் அவர்கள் செய்யும் பல வினைகளைக் கண்டு கோபம் கொள்ளும் யமதர்மன் அவர்கள் மீண்டும் பிறக்க வைக்கும் குழிகளை, அதாவது ஆசைகளை வைத்தவுடன் அந்த குழிகளில் ஆசையினால் சென்று விழுகின்றன உயிர்கள். அப்படி ஆசையில் விழுந்த பின் இளமை அழிந்து முதுமை பெற்று இறக்கும் தருவாயில் யமனை கண்டு ஏன் இப்படி நமக்கு நடக்கின்றது என்று திகைப்பு மாறாமல் இருக்கின்றார்கள் இந்த மூடர்கள். இன்று பாடல் 186 முதல் தந்திரத்தில் இளமை நிலையாமை. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. எய்திய நாளில் இளமை கழியாமை, எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின், எய்திய நாளில் எரிவதறியாமல், எய்திய நாளில் இருந்தது கண்டேனே. உயிர்கள் வினை பயனாக உலகத்தில் பிறக்கும் பொழுதே இந்த உலகில் எத்தனை காலம் அந்த உயிர் இருக்க வேண்டும் என்பதை ஒரு நாளில் எத்தனை முறை மூச்சு விடுகின்றன என்கிற கணக்கின்படி எத்தனை நாள் வாழ வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டே பிறக்கின்றன.
இந்த வரையறுக்கப்பட்ட நாள்களில் இளமையாக இருப்பது சிறிது நாட்களே. இளமை இருக்கும்போதே எப்போதும் நிரந்தரமான இறைவனை பாடி தொழுது வாழ்வதே மிகவும் சாலச் சிறந்தது. இளமை இருக்கும் நாட்களிலேயே இறைவனை பற்றிய எண்ணங்கள் வரவிடாமல் தடுத்துவிடும் பலவித ஆசைகளை எடுத்து வெளியே எரிந்துவிட தெரியாமல் உயிர்கள் ஆசைக்கு அடிமையாகி தங்களின் வாழ்க்கையை இழந்து பின்பு வயதாகி இறந்து விடுகின்றன. ஆசைக்கு அடிமையாகாமல் உயிரோடு இருக்கும் காலங்களிலேயே இறைவனை பற்றிய சிந்தனையில் வாழ்ந்த உயிர்கள் இறைவனை அடைவதை நானும் இருந்து கண்டேன் என்று திருமூலதேவநாயனார் இந்த பதிகத்தில் கூறுகின்றார். திருச்சிற்றம்பலம். ஐவர்க்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்செய்யை காத்து வருபவர்கள். ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்செய்யை காவல் விட்டாரே. 5 நபர்களுக்கு ஒரு நிலம் கிடைத்தது. அதில் நன்றாக விவசாயம் செய்து விளைச்சல் விளைந்து கிடந்தது. 5 நபர்களும் அந்த நிலத்தையும் அதன் விளைச்சலையும் கெட்டுப்போகாமல் நன்றாக காத்து பராமரித்து வந்தனர். ஒரு நாள் அந்த 5 நபர்களின் தலைவன் அவர்களை உடனே தன் இடத்திற்கு வந்து சேரும்படி ஓலையை அனுப்பினான். அந்த ஓலை வந்தவுடனே ஐவரும் உடனே தங்கள் இதுவரை காத்து பராமரித்து வைத்திருந்த நிலத்தை விட்டுவிட்டு தங்களின் தலைவனை நாடி சென்று விட்டனர். இதில் ஐவர்கள் என்பது உடலில் இருக்கும் உயிரின் 5 புலன்கள் ஆகும். நிலம் என்பது உயிர் உலகில் எடுத்த உடலாகும். ஐவர்களின் தலைவன் இறைவன் ஆவார். 5 புலன்களும் உடலை கெட்டுப்போகாமல் நன்றாக காத்து பராமரித்து வந்தனர். இருந்தபோதும் எப்போது உயிர்களின் உலக பிறப்பு வினையின் காலம் முடிகிறதோ அப்போது இறைவன் அழைத்தவுடன் 5 புலன்களும் உடலை விட்டு பிரிந்து சென்றுவிடும் என்கிறார் திருமூலதேவ நாயனார். போற்றி போற்றி. மத்தளி ஒன்றுள தாளம் 2உள்ள, அத்துள்ளே வாழும் அரசனும் அஞ்சுள்ள, அத்துள்ளே வாழும் அரசனும் அங்குளன், மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே. மண்ணினால் கட்டப்பட்ட கோட்டை ஒன்று இருக்கின்றது. அந்த கோட்டையில் இருந்து 2 வித தாளங்களின் சப்தங்கள் எப்போதும் கேட்கின்றது. அந்த கோட்டையினுள் 5 சிற்றரசர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடன் அவர்களின் தலைவனான பேரரசன் ஒருவனும் அந்த கோட்டைக்குள் இருக்கின்றான். இறக்கும் காலம் முடியும் போது அந்த பேரரசன் வெளியே சென்றுவிட அவனுடனே 5 சிற்றரசர்களும் சென்றுவிட்டனர். அவர்கள் சென்றபின் அந்த கோட்டை மீண்டும் மண்ணோடு மண்ணாகி அழிந்து போய்விட்டது. இதில் கோட்டை என்பது உயிரின் உடல், தாளங்கள் என்பது உயிர் உள் இழுக்கும் மூச்சும் வெளிவிடும் மூச்சுக்காற்றும். இந்த 2ம் சேர்ந்துதான் அவர்களின் வாழ்நாட்களை கணக்கிடுகின்றது. 5 சிற்றரசர்கள் ஆவது உடலில் இருக்கும் 5 புலன்களாகும். பேரரசன் என்பவர் இறைவன். எப்போது உயிர்கள் இழுத்துவிடும் மூச்சு காற்றுகளின் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கை முடிகின்றதோ அப்போது அவர்களின் உடலில் இருந்து உயிர் பிரிந்து உடல் அழிந்து மண்ணோடு மண்ணாகிவிடும் என்கிறார் திருமூலதேவ நாயனார். திருச்சிற்றம்பலம். வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை வேங்கடம் என்றே விரகறியாதவர் தாங்கவல்லார் உயிர் தாமறியாரே. உயிர்களின் உடலுக்கு தீயிட்டால் வெந்து போகின்ற இந்த உடலின் தலைவனாக இருப்பவனும் வேதங்களின் வழி வினைகளை அழித்து தன்னை அடைய உயிர்களின் உள்ளே இருந்து தனது திருவிளையாடலால் உணர்த்தி குருவாக இருக்கின்றான் கூத்தபிரான். தமது உடலுக்குள்ளேயே இருந்து விளையாடும் உயிராக இருப்பது இறைவனே என்னும் மாபெரும் இரகசியத்தை அறியாதவர்களாகவும் அண்ட சராசரங்களையும் அதில் உள்ள அனைத்தையும் தாங்கவல்ல இறைவனே தமக்குள்ளும் உயிராக இருந்து தம்மையும் தாங்குகின்றான் என்பதையும் அறியாதவர்களாகவும் இருக்கின்றார்கள். இதன் உட்கருத்து என்னவென்றால், உயிர் என்பது இறைவனே. அந்த உயிர் எடுக்கும் பிறவியில் உடலுக்குள் வந்து அந்த பிறவியின் வினைப்படி உள் இருந்தே ஆட்டி வைத்து
வினையை அழிப்பதும் இறைவனே. இந்த இரகசியத்தை அறியாமல் இருக்கின்றனர் உயிர்கள். பாடல் 191. முதல் தந்திரத்தில் உயிர் நிலையாமை பற்றி. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சென்றுணர்வான் திசைப்பத்தும் திவாகரன் அன்றுணர்வால் அளிக்கின்றது அருகிலர். நின்றுணரார் இந்நிலத்தின் மனிதர்கள் பொன்று உணர்வாரிற் புணர்க்கின்ற மாயமே. சூரியன் தான் இருக்கும் இடத்தில் இருந்தே 10 திசைகளுக்கும், அதாவது வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, மேல், கீழ் என்று 10 திசைகளும் தனது கதிர்களை அழைத்துச் சென்று அதன் மூலம் உருவாகிய வெளிச்சத்தினால் அனைத்தையும் உணர வைக்கின்றான். அதுபோலவே இறைவனும் உயிர்களின் உடலுக்குள்ளேயே உயிராக இருந்து கொண்டு அனைத்தையும் உணர வைக்கின்றார். இந்த உண்மையை உயிர்கள் அறிவதே இல்லை. இந்த உலகில் மீண்டும் மீண்டும் பிறந்து இறைவன் காட்டும் அனைத்தையும் கண்டும் கூட இறைவனை உணராத இந்த உலகத்து மனிதர்கள் தம்மை போலவே இந்த உலகத்தில் பிறந்து அனைத்தும் இறப்பதை கண்டும் கூட தமக்கும் இறப்பு ஒரு நாள் வரும் என்பதை உணராமல் தாம் இறக்கும் தருணம் மட்டுமே அதை உணரும் மற்ற மனிதர்களோடே கலந்து இறைவனை அறிய முயலுவது ஆச்சரியமே என்கிறார் திருமூலதேவ நாயனார். முதல் தந்திரத்தில் உயிர் நிலையாமை பற்றி திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. மாறு திருத்தி வரம்பு இட்ட பட்டிகை பீரும் அதனை பெரிது உணர்ந்தார் இல்லை. கூறும் கருமயிர் வெண்மயிராவது ஈரும் பிறப்பும் ஓராண்டு எனும் நீரே. பட்டு நூலை சிக்கல் எடுத்து கரை வைத்து அழகு கூட்டி கண்ணும் கருத்துமாக நெய்த பட்டாடை கூட நாளாக நைந்து ஒரு நாள் கிழிந்து போய்விடும் என்பதை உணராமல் தாம் வாங்கும் பட்டாடை எப்போதும் இருக்கும் என்று எண்ணுகின்றனர் மக்கள். நாட்கள் சென்று கொண்டிருப்பதையும் தமக்கு வயது கூடி கிழப்பருவம் வருகின்றது என்பதையும் கருப்பாக இருந்த கூந்தல் வெள்ளையாக மாறுவதையும் உணர்ந்து கொள்ளாமல் சூரியன் மறைந்து தோன்றுவதற்கு ஒரு நாள் என்று கூறும் உயிர்கள் அது குறிப்பால் தமக்கு வாழ்நாளை குறைத்து கொண்டிருப்பதை அறியாதவர்களாக இருக்கின்றனர் என்கிறார் திருமூலதேவ நாயனார் இந்த பதிகத்தில். திருச்சிற்றம்பலம். பாடல் 193. முதல் தந்திரத்தில் உயிர் நிலையாமை பற்றி திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. துடுப்பிடு பானைக்கும் ஒன்றே அரிசி அடுப்பிடு மூன்றிற்கும் அஞ்செறி கொள்ளி அடுத்தெரியாமல் கொடுமின் அரிசி விடுத்தன நாள்களும் மேல் சென்றனவே. ஒரு பானை, அரிசி, கரண்டி உள்ளது. இந்த மூன்றையும் வைத்து சோறு சமைக்க அடுப்பில் வைத்து அடுப்பின் அடியில் 5 விறகுகளை வைத்து எரிக்க வேண்டும். விறகுகள் எரிய பதம் பார்த்து சமைக்கப்பட்ட அரிசி சோறாக மாறி உடலை வளர்க்கும் உணவாகின்றது. இதுபோலவே அழிகின்ற இந்த உடலுக்குள் அழிவை தராத ஒரு அரிசி ஒன்று இருக்கின்றது. எப்படியெனில் தியானத்தின் வழியாக உடம்பாகிய பானையில் இடகலை பிங்கலை என்கின்ற கரண்டியை வைத்து உபயோகித்து மூச்சுக்காற்றாகிய அரிசியை விறகுகளாகிய பிராணன் என்பது உயிர்காற்று, அபானன் என்பது மலக்காற்று, சமானன் என்பது நிறவுக்காற்று, உதானன் என்பது ஒலிக்காற்று, வியானன் என்பது தொழிற்காற்று ஆகியவற்றை வைத்து சமைத்தால் மூச்சுக்காற்று சுழுமுனை வழியே மேல் எழும்பி சகஸ்ரதலத்தை அடைந்து அமுதமாகிய சோறாக மாறும். அந்த அமுதமாகிய சோறானது உயிரை வளர்க்கும் உணவு. அந்த உணவை தொடர்ந்து உண்டு வருகின்ற உயிரானது அது இருக்கும் உடலுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் முடிந்தபோதும் அழிந்துவிடாமல் தொடர்ந்து மேலும் வாழ்ந்து இறைவனை தனக்குள் உணர்ந்து பேரின்பத்திலேயே எப்பொழுதும் மூழ்கியிருக்கும். இதன் உட்கருத்து என்னவென்றால், உடம்பில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் முடியும் வரை மட்டுமே உயிர் வாழ்ந்து அது முடிந்ததும் உடல் அழியக்கூடியவை. உடல் அழியாமல் வைத்து இறைவனை அடைய வேண்டும் எனில்
மூச்சுக்காற்றை சுழுமுனை நாடி வழியே மேல் ஏற்றி சகஸ்ரதலத்தை அடைந்து அமுதம் பெற்று அதை பருகியிருக்கும் உடலிலேயே உயிரை வைத்து இறைவனுடன் பேரின்பத்தில் இருக்கலாம் என்கிறார் திருமூலதேவ நாயனார். திருச்சிற்றம்பலம். திருமூலதேவ நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த 3000 திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூலதேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். இன்று பாடல் 194 முதல் தந்திரத்தில் உயிர் நிலையாமை பற்றி திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இன்புறு வண்டு இங்கு இனமலர் மேற்போய் உண்பது வாசம் அதுபோல் உயிர்நிலை. இன்புறு நாடி நினைக்கிலும் ஒன்றொளி கண்புறம் நின்ற கருத்துள் நில்லானே. இனிமையான தேனை சுவைக்க ஆசை கொண்ட வண்டுகள் அந்த இனிமையான தேனை தன் மகரந்தத்திற்குள் வைத்திருக்கும் தேன் இனமலர்களை அவற்றின் வாசனையின் மூலம் கண்டுபிடித்து அவற்றின் மேல் போய் உட்கார்ந்து அதன் மகரந்தத்தில் உள்ளிருக்கும் தேனை உறிஞ்சி குடித்து இன்பம் அடையும். அதைப்போலவே உடலுக்குள் உயிராக நிற்கும் பரம்பொருளை அறிய விரும்பாமல் உலகத்து ஆசைகளை அனுபவிக்க ஆசைப்படும் உயிர்கள் அந்த ஆசைகளை அனுபவிக்கும் வழிகளை தேடிச் சென்று வினை காரியங்களை செய்து அனுபவித்து சிற்றின்பத்தை அடையும். பகலில் காட்சிகளை காட்டும் சூரிய ஒளியாகவும் இரவில் காட்சிகளை காட்டும் சந்திர ஒளியாகவும் பகலிலும் இரவிலும் காட்சிகளை காணும் கண்ணின் ஒளியாகவும் இருக்கின்ற எம் பெருமானின் இறைவன் உலக இன்பத்தில் திளைத்திருக்க விரும்பும் உயிர்கள் காணும் காட்சியில் இருப்பானே தவிர அவர்களின் உணர்வுகளில் இருக்க மாட்டான் என்கிறார் திருமூலதேவ நாயனார். திருச்சிற்றம்பலம். இந்த 3000 திருமந்திரத்தினையும் போத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூலதேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். இன்று பாடல் 195 முதல் தந்திரத்தில் உயிர் நிலையாமை பற்றி திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. ஆம் விதி நாடி அறம் செய்மின் அந்நிலம் போம் விதி நாடி புனிதனை போற்றுமின். நாம் விதி வேண்டும் அது என் சொல்லின் மானிடர் ஆம் விதி பெற்ற அருமை வல்லார்க்கே. உலகத்து உயிர்கள் மீண்டும் உலகத்தில் மனிதராக பிறக்க வேண்டும் என்றாலே அதற்கு பல நல்ல அறங்களை செய்திருக்க வேண்டும். மீண்டும் உலகில் மனிதராக பிறக்க வேண்டுமானால் பல நல்ல காரியங்களை செய்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இந்த பிறவியே போதும், இனிமேல் பிறவி வேண்டாம், இறைவனை அடைந்து முக்தி பெற வேண்டும் என்றால் அதற்கு இறைவனை நாடி அவனை எண்ணத்தில் எப்போதும் வைத்து போற்றி வழிபடுங்கள். நல்ல அறங்களை செய்து இந்த பிறவியில் சிறந்த மனித பிறப்பை எடுத்தவர்களுக்கு இந்த 2 விதிகளை தவிர மிகவும் சிறப்பாக சொல்வதற்கு வேறு விதிகள் இல்லை என்கிறார் திருமூலதேவ நாயனார். திருச்சிற்றம்பலம். இந்த 3000 திருமந்திரத்தினையும் போத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூலதேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். இன்று பாடல் 196 முதல் தந்திரத்தில் உயிர் நிலையாமை பற்றி திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன்மின் வெவ்வியன் ஆகி பிறர் பொருள் வவ்வன்மின் செவ்வியன் ஆகி சிறந்து உண்ணும் போதொரு தவ்விக்கொடு உண்மின் தலைப்பட்ட போதே. பொய்யும் புரட்டும் பேசி அற வழிகளை அழிக்காதீர்கள். பொறாமையும் கோபமும் கொண்டு பிறரின் பொருட்களை பிடுங்கிக் கொள்ளாமல் இருங்கள். எண்ணமும் செயலும் சிறப்புடையவராக மாறி வாழ்வு சிறந்திருக்கும் போது உணவு உண்ணும்போது யாராவது வந்து பசிக்கின்றது என்றால் ஒரு கைப்பிடி அளவாவது உணவை அவருக்கு அளித்த பின் உண்ணுங்கள். இப்படியெல்லாம் வாழ்ந்தால் உடல் அழிந்து
உயிர் பிரிந்தாலும் இறைவனை அடைந்து பேரின்பம் அடையலாம் என்கிறார் திருமூலதேவ நாயனார். திருச்சிற்றம்பலம். இந்த 3000 திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள். திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூலதேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். இன்று பாடல் 197. முதல் தந்திரத்தில் கொல்லாமை. இதுவரை உயிர் நிலையாமை பற்றி பார்த்தோம். இன்றைய பதிவில் இருந்து கொல்லாமை. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. பற்றாய நற்குரு பூசைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒன்மலர் நல்தார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும் உற்றாரும் ஆவி அமர்ந்து இடம் உச்சியே. இறைவனின் திருவடிகளை பற்றி கொள்வதற்கு வழிகாட்டியாக இருக்கும் குருவான இறைவனுக்கு செய்யும் பூஜைக்கு பலவித மலர்கள் உள்ளது. உயிர்களின் உள்ளத்தால் கிடைக்கும் மலர்களும் உள்ளன. பிற உயிர்களை கொல்லாமை, 5 புலன்களையும் அடக்கிய பொறியடக்கம், பொறுமை, இறைவனை அடைய சிந்திக்கும் அறிவு, உண்மையை மட்டுமே பேசும் வாய்மை, உண்மையான தவம், அன்பு ஆகியவை. இதில் மிகவும் சிறந்த மலர் என்னவென்றால் கொல்லாமையே ஆகும். இறைவனை பற்றிய எண்ணத்தில் இருந்து சிறிதும் கூட மாறிவிடாத எண்ணங்களே இறைவனின் பூஜைக்கு மிகவும் சிறந்த தீபமாகும். இவை அனைத்தையும் உணர்ந்து செயல்படும் உயிர் சென்று அமரும் இடம் தலை உச்சியிலுள்ள சகஸ்ரதலமாகும். அவ்வாறு அமர்ந்த உயிர் இறைவனையே அடைந்து பேரின்பம் பெறுகின்றது. இதன் உட்கருத்து என்னவென்றால், இறைவனை அடைய உலகத்தில் கிடைக்கும் மலர்களில் இறைவனுக்கு செய்யும் பூஜைகளை விட புலனடக்கம், அன்பு, தியானம், அறிவு, கொல்லாமை, பொறுமை, வாய்மை ஆகிய நல் ஒழுக்க மலர்களால் இறைவனை பூஜிப்பதால் விரைவில் இறைவனையே அடைந்து பேரின்பம் அடையலாம் என்கிறார் திருமூலதேவ நாயனார். திருச்சிற்றம்பலம். இந்த 3000 திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள். திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூலதேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். இன்று பாடல் 198. முதல் தந்திரத்தில் கொல்லாமை பற்றி. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. கொல்லிடு குத்தென்று கூறிய மாக்களை வல்லிடிக்காரர் வலிக்கயிற்றார் கட்டி செல்லிடு நில் என்று தீவாய் நரகிடை நில்லிடும் என்று நிறுத்துவர்தாமே. பிற உயிர்களை கொன்றுவிடு குத்திவிடு என்று கொலைவெறி பிடித்து கூறும் மிருகத்தன்மை கொண்டவர்களை வலிமையாக அடிக்கக்கூடிய யமனின் தூதுவர்கள் வந்து வலிமையான பாசக்கயிற்றால் கட்டி அடிக்கடி நில் செல் என்று மாறி மாறி அதட்டிக்கொண்டே இழுத்துச் சென்று எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் நரகத்தின் தீயில் கொண்டு சென்று இங்கேயே நில் என்று கொடிய வெப்பம் கொண்ட தீயினுள்ளேயே நிறுத்திவிடுவார்கள் என்கிறார் திருமூலதேவ நாயனார். திருச்சிற்றம்பலம். இந்த 3000 திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூலதேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். இன்று பாடல் 199. முதல் தந்திரத்தில் புலால் மறுத்தல், அசைவம் சாப்பிடாமல் இருத்தல் பற்றி. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண இயமன்றன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தினுள் மல்லாக்கத்தள்ளி குறித்து வைப்பார்களே. பிற உயிர்களை கொன்று அதன் உடலில் இருந்து பெறுவதாலும் மனித உடலுக்கு தீமை தருவதாலும் பொல்லாத புலாலை, அதாவது அசைவத்தை விரும்பி சாப்பிடும் கீழ்மையான மக்களை அவர்கள் இறக்கும் தருவாயில் அவர்களை சுற்றி நின்று அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே யமதர்மனின் தூதுவர்கள் வந்து
கரையானைப் போல இறுக்கமாக பற்றி இழுத்து கொண்டு போய் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் கொடிய நரகத்தீயினுள் அவர்களின் முதுகு கீழே பட முகமும் உடலும் மற்றவர்களும் பார்க்கும்படி மேலே தெரிய மல்லாக்க தள்ளிவிட்டு அவர்கள் சுடும் தீயிலிருந்து தப்பிச் செல்லாமல் இருக்க கதவுகளையும் மூடிவிடுவார்கள் என்கிறார் திருமூலதேவ நாயனார். திருச்சிற்றம்பலம். இந்த 3000 திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவே. திருமூலனை சிந்தை செய்வார்க்கு கருமூலம் இல்லையாமே. திருச்சிற்றம்பலம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள். திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம் திருமந்திரம். திருமூலதேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். இன்று பாடல் 200. முதல் தந்திரத்தில் புலால் மறுத்தல், அசைவம் சாப்பிடாமல் இருத்தல் பற்றி. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. கொலையே களவுகள் காமம் பொய்க்கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோர்க்கு இளையாம் இவை ஞானானந்தத்து இருத்தலே. பிற உயிர்களை கொல்லுதல், பிறரின் பொருட்களை திருடுதல், புத்தியை மயக்கும் கள்ளை குடித்தல், மது அருந்துதல், பெண்களின் மேல் காமவயப்படுதல், பொய் பேசுதல் ஆகிய இந்த 5ம் உயிர்கள் செய்யக்கூடிய பாவங்களிலேயே மிகவும் பெரிய பாவங்களாகும். இந்த பாவங்களை செய்யாமல் இறைவனது திருவடிகளை தனது சிந்தையினில் வைத்து இறைவனை பற்றிய எண்ணங்களிலேயே திளைத்து இருப்பவர்களுக்கு பேரறிவு ஞானத்தினால் விளங்கும் பேர் இன்பம் எப்பொழுதுமே கிடைக்கும் என்கிறார் திருமூலதேவ நாயனார். திருச்சிற்றம்பலம். இந்த 3000 திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவே. ஐய மாக்கடல் ஆழ்ந்த உயிர்க்கெல்லாம் கையில் ஆமலகம் என காட்டுவான் மையல் தேர்திருமந்திரம் செப்பிய செய்ய பொற்றிரு மூலனை சிந்திப்போம். திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலனையே சிந்திப்பார்க்கு கருமூலமே இல்லையாம் காண். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்.